பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணித்து போயிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே சிலர் வருவாங்க. வந்து அவங்களுக்கு விருப்பமான தீமைகளை, ஆபத்துக்களை நம்ம வாழ்க்கையில் எழுதுவாங்க. எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் சொல்வார், இந்த கட்டி வந்து ஒரு கேன்சர் கட்டி, இது எல்லாருக்கும் வராது, 1000ல் ஒரு ஆளுக்கு வரும், உங்களுக்கு வந்திருக்கு, இதை ஆப்ரேஷன் பண்ணலைன்னா நீங்கள் மறிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க யார்கிட்டையாவது, அந்த நபர் சொல்லுவார், இந்த கடனுக்கு இன்னும் நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லுவீங்க, ஆல்ரெடி நாங்கள் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோமே. இல்லை இல்லை இல்லை, இன்னும் 6 மந்த் நீங்கள் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். இவன் படித்த படிப்புக்கு இவனுக்கு வேலையெல்லாம் கிடைக்காது, ஆஃப்டர் ஒரு 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 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள தோணுகிற தீமையான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை, ஆபத்தான வார்த்தைகளை உங்கள் மேலே எழுதுவார்கள். நான் இன்றைக்கி ஒரு வசனம் காட்டி கொடுக்குறேன். கொலோசியர் 2:14 நம்மளுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்துன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்மளுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுதின தீமையான வார்த்தை, சாத்தான் எழுதின தீமையான வார்த்தை, சாத்தானுடைய ஏஜென்ட்ஸை நம்ம வாழ்க்கைக்குள்ளே அனுப்பி அவர்கள் எழுதுகிற தீமையான வார்த்தை. அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினச்சது நம்ம வாழ்க்கையில் நடந்துடும், அவங்க யோசிச்சது நடந்துடும், அவங்களுடைய ஆலோசனை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஹவுஸ் ஓனர், உங்கள் எதிரி, உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தவங்க, முன்னாடி நண்பனாக இருந்து இப்போ தீமையான எதிரியாய் மாறினவர்கள் தங்களுடைய தீமையான விஷயங்களை வார்த்தையாய் உங்கள் மேல் எழுதுகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க இந்த வார்த்தையை நான் எழுதிட்டா இவன் வாழ்க்கை நாசமாயிரும், இவன் வாழ்க்கை ஒன்று மூலமாயிரும்னு எழுதுறாங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை நான் தீர்க்கமாக பேசுகிறேன். இந்த சிலுவையின் நாட்களில் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைத்து அவர் குலைக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழுதின தப்பான வார்த்தைகளை, சாத்தான் கொண்டு வந்த வார்த்தைகளை ஆண்டவர் குலைத்து போட்டு மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, அதை நடுவில் இராதபடி எடுத்துன்னு எழுதப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, எந்த தீமையும் உங்கள் மேலே வேலை செய்யாது, எந்த சாத்தானுடைய தவறான வார்த்தைகளும் உங்கள் மேல் பரவாது, செயல்படாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாப வார்த்தைகளையும் தீமையான வார்த்தைகளையும் இயேசுவின் இரத்தத்தினால நான் உங்கள் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். God bless you. கொலோசியர் 2:14 வாசிச்சு பாருங்க. God bless you. Have a blessing day. Amen.